வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு பலன் சிம்மராசிக்கு பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இதுவரை பயமுறுத்தி வந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் அஷ்டமச்சனியோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் குருபகவான் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி உங்களுடைய 12ஆம் இடத்தில் கடகத்தில் வந்து உச்சம் பெறுவதனால், உச்சம் பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாய் பார்ப்பதினால் அஷ்டமச்சனியோட பாதிப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கான பாதிப்பு கம்மியாகும். அதுவரை ஜூன் 1ஆம் தேதி வரை வண்டி வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம், வண்டி வாகனத்தில் அசால்ட்டு வேண்டாம், கவனமாக போய்கொள்ளவும். கால், அடிவயிறு, பயனுள் காடுதல் பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும். ஜூன் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெறும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதினால் அஷ்டமச்சனியோட தாக்கத்திலிருந்து அதிகமாக நல்ல பலனை பெறப்போவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களே. 12ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதனால் வேலை தேடி வெளிநாடு போகும் நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளி மாநிலம், வெளிநாடு சென்று வேலை பார்க்க நினைப்பர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் சிறப்பாக வேலை அமைய வாய்ப்புள்ளது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். இடம், வீடு, மனை சுபவிரயம் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள் லக்கணத்திற்கு உங்கள் ராசிக்கும் 8குடையவன் 12ஆம் இடத்தில் உச்சமாவதனால் சுபவிரயம் வரும். வீடு வாங்க, இடம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, அதேபோல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், கிரகப்பிரவேசம், காது குத்து, இது மாதிரி சுபகாரியங்களும் உங்கள் வீட்டில் பண்ணலாம். உங்கள் ராசியில் ராகுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால் திருமண தடை இல்லாமல் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். பொதுவாக அஷ்டமச்சனி காலத்தில் நான் திருமணம் செய்ய வேணாம் என்றே எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுவேன். ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டமச்சனி ஒரு விதிவிலக்காக இருக்கிறது. அஷ்டமச்சனியோட தாக்கம் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் பாதிப்பு இருக்காது என்பதனால் திருமண தடை நீங்கி ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கும் நண்பர்களுக்கு திருமணம் சிறப்பாகவே இந்த அஷ்டமச்சனி காலத்திலும் நடைபெறும். உங்களுடைய சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதினாலும் என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனியோட தாக்கமும் உங்களுக்கு இருப்பதினால் வண்டி வாகனத்தில் போகிறதும், இரவில் அதிக ட்ராவல் பண்ணுறதும், அதேபோல் குடுக்கல் வாங்கலிலும் தொழிலிலும் கவனமாக இருந்து கொள்ளவும். அஷ்டமச்சனியோட தாக்கம் உங்களுக்கு அதிக பாதிப்பை கொடுக்காமல் இருக்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, பொங்கு சனிபால் வழிபாடு செய்து வர உங்களுக்கு நல்ல பலனையே இந்த அஷ்டமச்சனி கொடுப்பார். சனி பகவானுக்கு பிடித்த தயிர் சாதம் அன்னதானம் கொடுக்க உங்களுக்கு சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவான் கோயிலுக்கு சென்று தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்து வர அஷ்டமச்சனியோட பாதிப்பு இல்லாமல் நல்ல பலனை இந்த 2026 பரப வருடத்தில் நீங்கள் சிறப்பாக அடைவீர்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்னும் நீங்கள் கேட்கும் வீடியோக்களை நான் சிறப்பாக தரவிருக்கிறோம்.